வாழ்த்த வாழ்க. ஆன்மீக அதிசயங்கள்ல பல பேருடைய விதவிதமான பக்தியையும் அவர்களுக்கு கடவுள் எப்படி தரிசனம் கொடுத்தார் என்பதை பத்தியும் அவர்கள் மக்களுடைய மக்களா எப்படி வந்து உதவி புரிஞ்சாங்க என்பதை பத்தியும் ஒரு வாரமும் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இன்று பார்க்கக்கூடிய பக்தி ஒரு வித்தியாசமான பக்தி. எப்படின்னா, ஊரே நம்பாத ஒரு விஷயத்த ஒருத்தர் மட்டும் நம்பி பக்தியின் காரணமாக நம்பிக்கை வச்சு அவர் பண்ண விஷயத்தினால பகவானே நேரே வந்து காட்சி கொடுத்தார். இன்று யாரை பத்தி பார்க்க போறோம்னா, இடி முழக்கத்தோடு அதிரும்படி வராரு நம்ம சுடலமாடசாமி ஐயா. அவரின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அவர் நடத்திய திருவிளையாடல் பற்றி பார்ப்போமா? திருநெல்வேலி மாவட்டம் 50 வருடங்களாக பல காரணங்களினால் திருவிழாவே நடத்தாத ஊர். அந்த ஊர்ல உள்ள மிக பெரும் பக்தனான ஒரு முதியவர் தினமும் நம்ம சுடலமாடசாமி ஐயா வரமாட்டாரா, திருவிழா நடக்குமா என்று மனதிற்குள் தினமும் வேண்டிக் கொள்வார். திடீரென்று ஒரு நாள் அவர் கனவுல சுடலமாடசாமி வந்து, நான் வரேன், திருவிழாவை ஊர் மக்களிடம் நடத்த சொல்லு என்று சொன்னார். இவரு அதிர்ச்சியுடன் எழும்பி உட்கார்ந்தாரு. அப்புறம் நினைச்சாரு, தினசரி நம்ம நினைக்கிறோம்ல அதுதான் அப்படி இருக்கு என்று உறங்கிட்டாரு. அடுத்த நாளும் சாமி கனவுல வந்து, ஏன்பா நான் வர்றது உனக்கு பிடிக்கலையா, நீ ஊர் மக்கள்கிட்ட போய் சொல்லு அப்படின்ட்டாரு. அந்த முதியோருக்கு புல்லரிச்சு போச்சு. ஐயா நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஊர் மக்கள்கிட்ட போய் சொல்றாரு. எல்லாரும் இவருக்கு வேற வேலையே இல்லை, 50 வருஷமா திருவிழாவே நடத்தல, இவர் ஏதோ புலம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. யாருமே கேட்காததுனால இவர் அவமானப்பட்டு அழுது கொண்டே வந்துட்டாரு. மறுநாளும் சாமி கனவுல வந்து, அவ உன் கையில எவ்வளவு பணம் வச்சிருக்கியோ அதை வச்சு முதல்ல ஆரம்பி, அதுக்கப்புறம் எல்லாரும் தருவாங்கன்னு சொன்னாரு. முதியவர் தன்னை ஊர் மக்கள் அவமானப்படுத்தினாலும் பிரச்சனை இல்ல, தான் தன்னுடைய சாமி சொல்றதுதான் வேத வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலைய ஆரம்பிச்சாரு. ஆனா ஊர் மக்களால் அவர் மிகுந்த அவமானப்பட்டு கூனி குறுகி போனாரு. அவர் வசூல் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய கோடீஸ்வரர் இவர்கிட்ட வந்து, உங்ககிட்ட அவர் வர்றாருன்னு சொன்னாரே, சுடலமாடசாமி பஸ்ல வராரா ட்ரெயின்ல வராரா அப்படின்னு கிண்டல் அடிச்சாரு. அதற்கு அவர், நம்ம சாமி பஸ்ல தான் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிச்ச கிண்டல கூட பொருட்படுத்தாம அங்கிருந்து போயிட்டாரு. திருவிழா நாளும் வந்துச்சு. அலங்காரம் எல்லாம் பிரமாதமாக இருந்தது. வில்லுப்பாட்டு, சாமியை வர சொல்லி பாடும் பாட்டு அமோகமாக நடந்து கொண்டிருந்தது. அதே சமயத்தில் இந்த ஊர்ல உள்ள பஸ் ஸ்டாண்டு 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. அங்கிருந்து இந்த ஊருக்கு வரும் பஸ்ல டிரைவரும் கண்டக்டரும் அன்று மட்டும் புதுசா வந்தாங்க. இதுவரைக்கும் இந்த ஊரை பார்த்தது கூட கிடையாது. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் கிளம்புது, உள்ளே உள்ள கண்டக்டருக்கு ஒரு மாதிரி சிலிர்த்துட்டே வருது. அதனால அவரு ஒவ்வொரு ஸ்டாப்லயும் நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருக்கிறாரு. இந்த ஊர்க்காரங்க அந்த பஸ்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் உள்ள ஒரு பெரியவருக்கு புரிஞ்சிட்டு உடனே அவர் என்ன பண்றாருன்னா, டிரைவர்கிட்ட போய், திருவிழா நடக்கும் ஊருக்கு முந்திய ஸ்டாப் வரும்போதே கொஞ்சம் மெதுவாவே செல்லுங்க அப்படிங்கிற சொல்றாரு. உள்ளே இருந்து ஒருத்தர் குதிச்சாலும் குதிப்பாரு அப்படிங்கிறாரு. டிரைவரும் உடனே மெதுவாக போய்கொண்டிருந்தார். முந்தைய ஸ்டாப் வந்த கொஞ்ச நேரத்துல கண்டக்டர் டைவ் அடிச்சு பஸ்ல இருந்து குதிச்சிட்டாரு. சிங்கம் சிலிர்த்து கொண்டு வருவது போல வந்துட்டு இருந்தாரு திருவிழா நடக்கும் ஊரே. திருவிழாவில் உள்ள அனைவரும் பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம முதியவர் ஓடி போறாரு. ஏ ஐயா வந்துட்டியா ஐயா, உன்னை பார்க்கத்தானே நான் இவ்வளவு நாளும் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி தழுவிக்கிறாரு. தேம்பி தேம்பி அழுதுட்டே, நான் ரொம்ப அவமானப்பட்டுட்டேன் ஐயா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சுடலமாடசாமி சொல்றாரு, எனக்கு எல்லாம் தெரியும்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி தழுவினாரு. எங்க அவன், உன் சாமி பஸ்ல வராரா ட்ரெயின்ல வராரான்னு கேட்டானே, அவனை கூப்பிடுங்க அப்படிங்கிறாரு. உடனே அவனும் வந்தான். என் பக்தன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான், என் சாமி பஸ்ல தான் வருவாருன்னு, அதான் பஸ்ல வந்தேன் தெரியுமா
அவன் வார்த்தைக்கு என் மேல வச்ச நம்பிக்கைக்கு தான் நான் பஸ்ல வந்தேன். என் வாகனத்தை பார்த்தா நீ தாங்குவியா அப்படின்னு கேட்டாரு. அதற்கு அவன் நடுங்கிட்டே அவர் காலில் விழுந்து என்ன மன்னிச்சிருங்க ஐயா என்று மன்னிப்பு கேட்டான். ஊரே அவரிடம் வந்து மன்னிப்பு கேட்டது. வில்லுப்பாட்டுக்காரர் ஓடி வந்தாரு. 30 வருடங்களாக பாடிக்கொண்டிருக்கும் எனக்கு இன்றுதானே உங்க தரிசனம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீருடன் ஓடி வந்து நம்ம சுடலமாட சாமி ஐயா காலில் விழுந்தாரு. பிறகு அந்த முதியவரிடம் வா நம்ம ஒன்னா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்தனோடு உட்கார்ந்து சாப்பிட்டாரு. பிறகு வயறு குளிர்ந்தாச்சு, இனி வானம் குளிர வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக சிரிச்சாரு. அந்த வருண பகவானும் சேர்ந்து இந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. ஊரே அவ்வளவு சந்தோஷத்தோடு தான் சாமியோட திருவிழாவை கொண்டாடினாங்க. இத கேட்கும் போதே நம்ம எல்லாருக்குமே மேசிலிர்த்து போகுது. ஆனா பக்தன் சொல்லிட்டாருங்கிறதுக்காக பஸ்லே வந்து தான் பக்தனின் ஒரு வாக்கை கூட பகவான் தான் காப்பாற்றுறாரு. இத கேட்க கேட்க நமக்கு எப்படி மெய் சிலிர்க்குதோ அதுபோல நாமும் பகவானின் பிள்ளைங்க அப்படிங்கிற முறையில நாம் செய்யும் ஒவ்வொரு சொல்லும் செயலும் பகவானை சிலிர்க்க வைக்க வேண்டும், குளிர வைக்க வேண்டும். நன்றி, வணக்கம். புய் வாழ்த்த வாழ்க. ஆனந்தம், ஆத்மானந்தம்.